கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடைசி காலப்பா. இந்த நாட்களிலாவது ஞானம் அடைய வேண்டும். வேதம் திட்டமும் தெளிவுமாய் கொடுக்கிற காரியங்களை அறிந்திருக்க தெரியணும். இந்த நாளில் புது வருஷத்தை காணும்படிக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சங்கீத பகுதியில் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை வரப்போகிற வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுறாராம். அது யாருக்கு உதவும்? பூமியில் எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்களே. அது என்னுடைய ரகசியம் இல்லை. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்படியா? உலகம் பூரா ஒரே சண்டைக்காடாக கிடக்குப்பா. யுத்தங்களாக இருக்குது. தண்ணீர்னால் அழிவு, புயல்னால் அழிவு, மழையினால் அழிவு, இன்னும் எத்தனையோ அழிவுகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் வருஷத்தை நன்மையினால் எப்படி முடிசூட்டுகிறார் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். தேவன் காலங்களை கடந்தவர். அவருக்கு காலம் கிடையாது, வருஷம் கிடையாது, நாள் கிடையாது, நிமிஷம் கிடையாது. ஆனால் மனிதனாய் பிறந்த எல்லா மனிதனுக்கும் இந்த சரீரத்தில் ஒரு நாள் உண்டு, காலங்கள் உண்டு, வருஷங்கள் உண்டு. இந்த சரீரத்தில் ஜீவிக்கிற கடைசி மூச்சு விடுகிற வரையிலும் அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வருஷம், காலம், நாள், கிழமை, சனப்பொழுது இதெல்லாம் உண்டு. ஆகவே சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷங்கள், உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வருஷங்களை எப்படி நன்மையில் நிரப்புகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 25:8 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். யாருக்கு? ஹலோ, அவர் நல்லவர்னு எப்படி நீ சொல்லுவ? உத்தமர்னு எப்படி சொல்லுவ? நித்தியமாக பிதாவிடத்தில் நீ போய் சேர வேண்டியிருக்குப்பா. உன்னை வழி நடத்தும்படிக்கு அவருடைய குமாரனையே உன்னை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக்கி இங்கே பூமியில் அனுப்பிட்டாரு. ஹலோ, நீ எவ்வளவா இருக்கிற? எப்படி அவருக்குள்ளே வந்திருக்கிற? அப்போ தான் இந்த ருசி பார்க்க முடியும் நல்லவர் உத்தமருங்கிறத. ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிறார். நான் பிறக்கும்போது துர்க்குணத்திலையும் பாவத்திலையும் பிறந்தேன். நீங்களும் நானும் அப்படித்தான். ஆனால் அவர்களுக்கு அதிலிருந்து வெளிப்படுறதுக்குள்ள வழியை தெரிவிக்கிறார். அதை அறிஞ்சிருக்கிறோமா? எவ்வளவு நாட்கள் கடந்து போயிடுச்சு, எத்தனை வருஷம் கடந்து போயிடுச்சப்பா. பாவ மன்னிப்பில் நிச்சயத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? பரிசுத்தவான்கள் சொல்ல முடியுமா? நீதிமான்கள் என்று உங்களால் சொல்லிக்கொள்ள முடியுமா? சும்மா பேர் கிறிஸ்தவனாக இருந்ததுனால நீ பரலோகம் போயிட முடியாது. அல்ல ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகம் போயிடுவேன் இல்லை. உனக்கு கொடுக்கப்படுகிற வருஷத்தை, நாட்களை நீ உபயோகப்படுத்திக்கிட தெரியணும். என்னவா? 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். உனக்குள்ள அவருடைய நீதி பெருகணும், அவருடைய நியாயங்கள் பெருகணும். படி வேதத்தை, வேதத்தில் தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோ என்ன வழிங்கிறத. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்து இருக்கிறது. உன் சரீரம் அதான் பூமி. அவனவன் விதைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சரீரம். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சரீரம் இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பூமி அவருடைய காருண்யத்தினால் நிறைஞ்சு இருக்குது. 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ சரீரத்துக்குள்ள, ஹலோ, வெளிப்பிரகாரமாக பார்க்குற அந்நிய ஜனங்களுக்கு நடக்கிற, உலகத்துக்கு நடக்கிற காரியங்களை உனக்கு நடப்பிச்சு அவரை நீ ருசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பொருளாதார தேவை, வீட்டினுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை, கல்யாண தேவை நிறைய வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே பார்க்கலாம், அதெல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்நிய ஜனங்கள் எல்லாம் எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுத்தோம்னு அடைகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கும் உண்டு, அவங்கள அதுதான் தேடிக்கிட்டு அலைகிறாங்க. ஆனால் நீயும் நானும் அப்படி அல்ல. அவரை ருசி பார்க்கணும்னு சொன்னால் அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவர் தான் பாக்கியவான். இன்னும் எரேமியா 17:7 சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாவ சரீரம் முற்றிலும் மாற்றப்பட வேண்டியிருக்குப்பா. வனாந்திரம் விளைநிலமாக மாறணும், நீதி விளையிற பூமியாய் கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் உள்ளே நடப்பிக்கப்படணும். அப்போ தான் நீ
பிதாவிடத்தில் போய் சேர முடியும். உன்னை கரை திரை அற்றவனா இந்த பூமியில் ஒவ்வொரு வருஷமும் உன்னை மாற்றும்படிக்கு குமாரன் உள்ளே அனுப்பப்பட்டு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். நீ இடம் கொடு. வாசல் அண்டையில் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். எத்தனை நாளைக்கு நீ மௌனமாக இருப்ப? கதவை திறந்து கொடு, இருதயத்தை திறந்து கொடு, உள்ளே வரட்டும் அவர். அப்போ வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வரப்போகிற வருஷங்கள் நீ இப்போ இந்த காலங்களில் தேடிக்கிட்டு இருக்கிற கிடைக்காம இருக்கிற நன்மைகள் எல்லாம் உனக்கு தானாக வந்து சேரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கு தான் அந்த புது வருஷம். மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கூட கொடுப்பாரு. எரேமியா 17:8 சொல்கிறாரு, இப்படி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறோம். கர்த்தரே கொண்டு வந்து உள்ள தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டுறாரு. உலகம் முழுவதும் வறண்டு கிடக்குது. நீதி இல்லை, நியாயங்கள் இல்லை. ஆனால் ஒன்றும் அப்படி வைக்கலை. கர்த்தர் தனக்குள்ளாக வளர்த்து உள்ள கொண்டு வராரு. எப்படி கொண்டு வர்றாருன்னா, தண்ணீர் அண்டையில் ஆத்மாவை நாட்டி வைக்கிறாரு. நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அன்பு வேர் விடுது கால்வாய் ஓரமாய். உஷ்ணம் வருகிறதை காணாமல் உலகத்தில் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் என்னெல்லாம் வந்து உன் மேலே மோதி அடித்தாலும் உன் வீடு அசையாது. அதான் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும். பத்தியா, இதான் இந்த வருஷம். வயசாக காது சரியாக கேட்காது, கண்ணு பார்வை போயிடும், இல்லை கையால் நடக்க முடியாது, நீ எங்கேயும் ஜபக்கூடத்தில் போய் உட்கார முடியாது, உபவாசம் பண்ண முடியாது. ஏன்னா நீயே ஆகார குறைவில் போய் உட்கார்ந்துருப்ப, பலவீனத்தில் இருப்ப. கர்த்தரை தேட முடியாதுப்பா. தேடு வாலிபனே, வாலிப சகோதரியே, தேடு. இந்த வருஷத்தை நீ சரியாக உணர்ந்து அறிஞ்சு அதற்குள்ளே கடந்து வா. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ளே வந்தார். அந்த மரம் நீ தான். அதான் வந்து கேட்டார், எப்பா எல்லாம் கனியை காணுமே இந்த அத்தி மரத்தில், வெட்டி போட்டுடலாமா? அப்போ தோட்டக்காரர் சொல்ல, ஐயா இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கு வருமே ஐயா, உனக்கு எல்லா கதையும் தெரியுமாப்பா. நான் இது கொத்தி முற்றிலும் உரம் போடுறேன், தண்ணீர் பாய்ச்சுறேன், இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும். ஹலோ, புது வருஷத்தை அன்னைக்கு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க நினைக்கியா? வருத்தப்படாத. நான் உன்னை பிரியப்படுத்த வரல, கர்த்தருக்கு பிரியமாய் உன்னை மாற்றும்படிக்குத்தான் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மனம் திரும்பு, புது வருஷத்துக்குள்ளே வா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற பாரு, பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். முந்தின மகிமையை பார்க்கலும் பிந்தின மகிமை ரொம்ப அழகாக இருக்கும்ப்பா, பெருசாக இருக்கும். நீ தேடின எல்லா காரியமும் உனக்கு வந்து வாய்க்கும். 65:9 சங்கீதத்தில், தேவரீர் பூமியை விசாரித்து ஒவ்வொரு வருஷமும் உன் சரீரத்தை வந்து விசாரிக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை விசாரிக்கிறார், உன் ஆவியை விசாரிக்கிறாரு. ஹலோ, உன் மனதை விசாரிக்கிறாரு, உன் இருதயத்தை விசாரிக்கிறாரு. அதையெல்லாம் மாற்றாரு. எப்படி? அதை நீர்ப்பாய்ச்சுகிறீர்னா பரிசுத்த ஆவியை அனுப்புகிறாரு. அவர் மூலமாக அனுப்பப்படுது. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். உனக்குள்ள அனுபவிக்க தெரியலாம். இலை பச்சையாக இருக்கிற மரம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக இருக்குன்னு சொன்னால், இப்படி அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். அதான் புது வருஷம். இந்த வருஷமாவது என்ன அப்படி செழிப்பாக்கும் ஐயா அப்படின்னு கேட்குற மனது உனக்கு இருக்குதா? அதுதான் உண்மை. அது தேவையில்லைன்னா உனக்கு புது வருஷம் இருக்கு. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்னு நமக்கே தெரியாது. நேற்று கடந்து போச்சு. ஆனால் புது வருஷத்தை தேடுறோம். எதற்கு அப்படின்னு சொன்னால், நீ புதிதாகணும், புதிய மனுஷனாகணும், உனக்குள்ளே எல்லாம் புதுப்பிக்கப்படணும். அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். என்ன தானியம்? கோதுமை, அரிசி, பருப்பு, இதா இல்லை, நீதி. நீ நீதிக்குரியவனாக மாறணும். நீதி அதிகமாக விளையிறது தான் புது வருஷம். இன்னும் கொடுக்குறாரு 65:10 சங்கீதத்தில், அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக
அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். இது வசனம் பைபிளில் இருந்தால் போதுமா? வீட்டில் தொங்க விட்டால் போதுமா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். ஹலோ, என்ன சும்மா நினைக்கிறியா? உனக்குள்ள அது மாறணும். கேளு, கண்ணீரோட விதை, கண்ணீரோட தேடு, பெரிய காரியமாக இருக்கும். 65:12 சொல்கிறாரு, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாகிறது. இதான் புது மனுஷன், புதிய அனுபவம். இதுக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் எல்லாம் நீ இந்த உலகத்தில் தேடிக்கிறதையோ அதை பார்க்கலும் மேலாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உன் ஆத்மாவுக்கு, உன் ஆவிக்கு, உன் இருதயத்துக்கு, உன் மனதுக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தான். அதை கொடுக்கும். இந்த உலகத்தில் நீ எல்லா வேட்டும் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிரும். நீ தேடுறதெல்லாம் அழிவுக்குரியதை தேட மாட்டேன், இல்லாமல் போகிறத தேட மாட்டேன், என்றைக்கும் நிலையில் இருக்கிறத தேடிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் பார்ப்பீங்க. ஏசாயா 35:1 சொல்கிறாரு, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். இதான் புது வருஷ சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு. அது லீபனோனின் மகிமை. இன்னும் சொல்கிறாரு, கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் எப்போவுமே பசுமையாக இருக்கும். ஐயா, பனி நிறைந்து இருக்கிற கர்மேல் சாரோன் பள்ளத்தாக்குகள், அதை போல் ஆத்மா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் நிறைஞ்சு இருக்கும். வனாந்தரமாக இருக்காது, வறண்ட பூமியாக இருக்காது. ஆத்மா தண்ணீர் எண்ணெயில் நாட்டப்பட்ட மரமாய் நிற்கும். இதான் 1 சங்கீதம். ஹலோ, தேவன் மிக அழகாக சொல்கிற அந்த காரியங்களை குறித்து. இன்னும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் உள்ள பார்ப்பாங்க. கர்த்தருடைய மகிமை, அதை பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவம், உனக்குள்ள தேவன் சஞ்சரிக்கிறத பார்ப்ப, குமாரன் தங்கி இருக்கிறத பார்ப்ப, ஆவியானவர் உனக்குள்ள வாசமாக இருக்கிறத நீ பார்ப்பாய். இதான் புது வருஷமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பயம் இருக்கும்? இந்த பூமியில் உனக்கு என்ன தேவை இருக்கும்? நீ கேட்குற உன் மனசில், இருதயத்தில் எண்ணங்களை உருவாக்குறது தேவனாக இருப்பார்ப்பா. உன் ஆசை என்னென்னலாம் கேட்க விரும்புகிறியோ அதையெல்லாம் ஆவியானவரே உனக்குள்ளே தூண்டி விடுவார். இதை வேண்டிக்கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாய் செய்கிறதற்கு ஆவியானவரை வெறும் மூச்சுக்களோட உனக்கோட வேண்டுதல் செய்துட்டு இருப்பார். ஏன்னா நீ என்ன வேண்டிக்கிட்டு இருக்கிற உனக்கே தெரியாது. குமாரன் உனக்கா பிதாவிடத்தில் பரிந்து பேசி, அதான் உண்மை. அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் நிறைவேறும். சும்மா உலகத்தில் ஒரு நாட்களை கொண்டாடிக்கிட்டு பண்டிகை கொண்டாடுற, திருவிழா கொண்டாடுற கிறிஸ்தவனாக இருந்து எங்கே போகிறேன்? மறித்தா எங்கே போயிருப்பேன்னு வாக்க. பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவங்களையெல்லாம் பார்த்து நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார் இருக்கு. நீங்கள் மாத்திரம் பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்தவனே, நீங்கள் மாத்திரம் தேடு, கர்த்தரை தேடு, ஆசீர்வாதமாக இருப்பாப்பா. உன்னை நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லலை. கர்த்தருக்குள்ளே நீ வளர்ந்து செழிப்பாகணும், நீதிமான் செழிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? நேரம் காணாதப்பா, உனக்கெல்லாம் 1 மணி நேரம் செய்தி கொடுத்தா நலமாக இருக்கும். தேவாலயங்களிலே என்னை அழைப்பீர்களேனால் நிச்சயமாக நான் செய்தி கொடுக்க காத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி தேவரே, நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்தையும் நீர் விசாரிக்கிறீர் என்பதையும், ஒவ்வொரு வருஷமும் அதை புதிதாக்குகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து தங்களுக்குள்ளான மனுஷனில் இருக்கிற ஆத்துமா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறதை அவர்கள் அறியும்படிக்கு, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்கள் காணப்படும்படிக்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க சித்தமாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து அவர்கள் அதிகமாய் தேடி கண்டுகொள்ள உதவி செய்யும். அதை தேடி கண்டுகொண்டவர்கள் இன்னும் செழிப்பாக இருக்கத்தக்கதாக தேவரீர் அவர்களை மாற்றும். ஆசீர்வதிப்பா, பலப்படுத்துப்பா. பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே நீர் அந்த பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கொண்டும் அவர்கள் இருதயங்களில் உடைய சத்தம் தொடிக்கட்டும். ஆண்டவரை
பலப்படுத்தும், முற்றிலும் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.